குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு எல்லாமே தெரிஞ்ச எல்லாமே தெரியும். பட் இருந்தாலும் லாஸ் ஆகுது. அது என்ன காரணம் என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ட்ரேடர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு டவுட் இருக்கும். ஒரு கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கும். நம்ம ஏன் வந்துட்டு நம்ம அந்த ப்ராஃபிட்டபுளாவே இருக்கும். பட் கன்சிஸ்டன்சியாவே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் நினைப்பாங்க தெரியுமா? அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் ட்ரேடிங் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண போறீங்க, இல்ல ஸ்டார்ட் பண்ணி பண்ணியிருக்கீங்க. ஒரு 2 மந்த், 3 மந்த் ஆயிருக்கு, இல்ல 1 இயர் தான் ஆயிருக்குன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, இந்த வீடியோவ நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நோட் அண்ட் பென் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, நான் சொல்ற விஷயத்த நீங்க நோட் பண்றப்ப தான் உங்களுக்கு அத பார்க்க பார்க்க வந்து உங்களுக்கு அந்த விஷயம் வந்து மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். ஜஸ்ட் நீங்க வீடியோ பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு அப்ப வந்துட்டு உங்களுக்கு அது மைண்ட்ல இருக்கும். பட் அடுத்த வீடியோ நீங்க ஏதாவது யூடியூப்லயோ, இன்ஸ்டாகிராம்லயோ வீடியோ பார்க்குறப்ப இந்த வீடியோ இப்ப நான் சொல்ற வீடியோ உங்களுக்கு வந்து மறந்துரும். ஸோ, அதனால ஒரு நோட், ஒரு பென் எடுத்து நான் சொல்றத வந்து நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா நோட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, நான் டாபிக்ல போவோம். ஃபர்ஸ்ட்டு அ ஃபர்ஸ்ட்டு ஒரு டாபிக் போட்டுக்கோங்க. அதாவது குட் ட்ரேடர் பட் இன்கன்சிஸ்டன்சி. ஸோ, இந்த டாபிக்ல என்ன சொல்ல வரப்போறேன்னா, ஒரு நல்ல ட்ரேடர் பட் இன்கன்சிஸ்டன்சியா இருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்றத நான் ஒரு 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில என்னோட ரியல் அமௌண்ட் போட்டு நான் ப்ராஃபிட் லாஸ் பண்ணி அதில கத்துக்கிட்ட விஷயங்கள் தான் இப்ப நான் சொல்ல போறேன் நானு. ஸோ, கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு என்னன்னா, நெறைய ட்ரேட் எடுக்கிறத வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும். ஸோ, இது எல்லாருமே சொல்லுவாங்க நெறைய ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் அந்த நெறைய ட்ரேட் எடுக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றத இந்த வீடியோல கிளியரா சொல்றேன் நானு. நெறைய ட்ரேட் வந்து எப்படி நம்ம எடுக்க தோணும்னா, எப்போ நீங்க ஒரு ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன வச்சு நீங்க ட்ரேட் பண்றீங்களோ, அப்பதான் வந்து உங்களுக்கு நெறையா ட்ரேட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் வந்து மார்க்கெட் குடுக்கும். அப்பதான் நீங்க என்ன பண்ணீங்கன்னா, ஆல்ரெடி நீங்க ப்ராஃபிட் பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த ப்ராஃபிட் பண்ண அமௌண்ட்ட அகைன் நீங்க இந்த மார்க்கெட்ல குடுக்கறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இல்ல, தொடர்ந்து இதே நீங்க ரிப்பீட்டடா பண்ண உங்களுக்கு லாஸ் அதிகமாகும். அக்கவுண்ட் வாஷ் அவுட் ஆகும். நீங்க ஃபண்டட் அக்கவுண்ட்ல ஃபெயில் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கும். காரணம் என்னன்னா, ஸ்மாலர் டைம் கன்ஃபர்மேஷன வச்சு நீங்க ஸ்கேல்பிங் பண்றது, இல்ல 1:1 இந்த மாதிரி ரேஷியோல ட்ரேட் பண்றப்ப, உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளா இருக்கிற நீங்க, ஒரு இன்கன்சிஸ்டன்சியா போறதுக்கான சான்ஸ் நெறையவே இருக்கு. இத நீங்க எப்படி வந்துட்டு மினிமைஸ் பண்ணலாம்னா, நீங்க 1 மினிட், 3 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் இதில கன்ஃபர்மேஷன வச்சு நீங்க ட்ரேட் பண்றீங்க தெரியுமா? இத டோட்டலா ரிமூவ் பண்ணிறணும். ரிமூவ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க சார்ட் நீங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப, எப்பவுமே 15 மினிட்ஸ் அண்ட் 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல இருக்கிற சார்ட்ட மட்டும் நீங்க பார்க்குறப்ப, உங்களுக்கு இதனால என்ன யூஸ்னா, 15 மினிட்ஸ்ல 1 ஹவர்லயே வந்துட்டு உங்களுக்கு வந்து சான்ஸ் வந்துட்டு உடனே குடுத்துறாது. ஏன்னா, மார்க்கெட் வந்துட்டு ஸ்லோவா தான் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு 15 மினிட்ஸ்ல உடனேவும் சான்ஸ் கிடைக்காது. ஒரு நாட்கள்ல ஒரு சில நேரம் 2 தடவ, 3 தடவ கிடைக்கும். ஒரு சில நேரம் வந்துட்டு மார்க்கெட்ல லிக்விடிட்டி இல்லாதனால உங்களுக்கு சான்ஸே குடுக்காம போகும். ஸோ, அந்த சான்ஸ் குடுக்காம போயிருச்சு, நம்ம ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல. பட் அங்க தான் வந்து ஒரு விஷயமே இருக்கு. சான்ஸ் குடுக்காம நம்ம ட்ரேட் எடுக்கிறோம்னா, அந்த இடத்துல லாஸ் ஆகும். இதே வந்து நீங்க ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்ல நீங்க கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அங்கேயும் சான்ஸ் குடுத்துருக்காது. பட் நீங்க அந்த ட்ரேட் எடுத்திருப்பீங்க, லாஸ் ஆயிருக்கும். அதனால என்னன்னா, டைம் ஃப்ரேம் வந்துட்டு உங்க ட்ரேடிங் வியூல நீங்க ஃபேவரைட் ஆட் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல. ஒரு 1 மினிட், 4 ஹவர் வீக்லி இந்த மாரி வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் ஆட் பண்ணி வச்சிருப்பீங்க. இதுல 15 மினிட்ஸ், 1 ஹவர், 4 ஹவர், 1 டே, 1 வீக் இந்த மாரி ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்கிற அந்த டைம் ஃப்ரேம்ஸை மட்டும் நீங்க ஃபேவரைட் ஆட் பண்ணி வச்சுட்டு 1, 3, 5 இந்த டைம் ஃப்ரேமை வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா டிசேபிள் பண்ணிடுங்க. ஐ மீன் அதாவது அன்ஃபேவர் பண்ணிடுங்க. ஃபேவர் பண்ணிப்பீங்க, ஸ்டார் மேக் கிளிக் பண்ணியிருப்பீங்க தெரியுமா? அதை வந்து அன்ஃபேவர் பண்ணிடுங்க. ஸோ, இதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 15 மினிட்ஸோ 1 ஹவர்லையோ இல்லை 4 ஹவர்லையோ சான்ஸ் கிடைக்கிறப்ப மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். அப்போ மட்டும் தான் நீங்கள் ட்ரேட் எடுக்க முடியும். அதை விட்டு நீங்கள் ஸ்மாலர் டைம்ல எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கல. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிட்டோம். அதனால இந்த விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன யூஸ் இருக்குன்னா, ஓவர் ட்ரேட் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஓவர் ட்ரேட் பண்ண மாட்டோம். தென் லிமிட்டடான ட்ரேட் தான் நீங்கள் பண்ண முடியும். லிமிட்டட் ட்ரேட்ஸ் பெர் டே ஒரு 2 இல்லைனா 3 ட்ரேட், இல்லை மினிமம் 1 to 2 இந்த ட்ரேட்லோடய நீங்கள் வந்து டேவை வந்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா, இந்த சான்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரேர். ஸோ, அந்த ரேர்ன்றப்ப நீங்கள் ஏசியாலேயோ இல்லை லண்டன்லேயோ இல்லை நியூயார்க்கில் எடுக்கிறப்ப உங்களுக்கு எப்பயாவது தான் உங்கள் செஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த சான்ஸ் கிடைக்கும். அதனால் நீங்கள் ட்ரேட் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்க தேவையில்லை. இங்கே ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான நாலேஜ் எல்லாத்துக்குமே இருக்குது. மார்க்கெட்டு எப்படி போகும், எவ்வளோ தூரம் போகும் எல்லாமே தெரியுது. தெரிஞ்சும் ஏன் வந்து மிஸ்டேக் நடக்குதுன்னா, நம்ம ட்ரேட் நிறைய எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா, லாஸு ப்ராஃபிட்னு இப்படியே போயிட்டே இருக்கிறப்ப நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடும். ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறப்ப என்ன ஆகும்னா, நம்ம ஃபோக்கஸ் மிஸ் ஆகும். ஸோ, ஃபோக்கஸ் மிஸ் ஆகிற என்ன ஆகும்னா, அந்த ரேண்டம் ட்ரேடு, தேவையில்லாத ட்ரேடு,
லாஸ் ப்ராஃபிட் பண்ணியிருப்போம், லாஸ் பண்ணியிருப்போம். அந்த லாஸை திரும்ப வந்துட்டு ப்ராஃபிட் கொண்டு வரதுக்கோ, இல்லை வந்துட்டு காஸ்ட் டு காஸ்ட் கொண்டு வரதுக்கோ, இதுமாதிரி ஒரு மாதிரி ஃபைட் பண்ணுவோம் மார்க்கெட் கூட. இது எல்லாமே டைம் ஃப்ரேமில் தான் இருக்கே தவிர வந்துட்டு வேறு எதுலையுமே கிடையவே கிடையாது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கம்பல்சரி ரிசல்ட் கிடைக்கும். இதுதான் இந்த விஷயத்த நீங்கள் கற்றுக்கிட்டீங்கனாலே ரொம்பலாம் பெருசாலாம் கிடையாது, ரொம்ப சாதாரண விஷயம் தான். ஜஸ்ட் டைம் ஃப்ரேமை ஷிஃப்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் 5 மினிட்ஸில் நீங்கள் பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்களா, அந்த 5 மினிட்ஸில் பார்க்குற ட்ரேடை வந்து 1 ஹவரில் பார்க்க போகிறீங்க, இல்லையா 15 மினிட்ஸில் பார்க்க போகிறீங்க. அதே 1:1 1:2 வந்துட்டு இதில் நீங்கள் எடுக்க போகிறீங்க. இவ்வளோ ரொம்ப சிம்பிள். பட் இந்த டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணுறதுல எவ்வளோ விஷயங்கள் சேஞ்ச் ஆகுன்றது நீங்கள் ஒன்ஸ் அதை நீங்கள் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணி உங்கள் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அதில் அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அப்போ தெரியும். ஸோ நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோன்றது உங்களுக்கு அந்த வீடியோவில் கிளியராக உங்களுக்கு புரியும். அதனால் நீங்கள் இந்த விஷயத்த நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சின்றது வரும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இந்த டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணுறதுனால வருதுன்னு கேட்குறீங்களா? ஸோ ட்ரேடு வந்து குறையும். 2 to 3 ட்ரேட்ஸு பெர் டே. இந்த 2 ட்ரேடில் 3 ட்ரேட் எடுக்கிறீங்க, இல்லை ஒரு ட்ரேட் எடுத்து நீங்கள் அந்த டேவை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஜேர்னல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜேர்னல் அதாவது ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை ட்ரேட் எடுத்துருக்கோன்றதை நம்ம ஜேர்னல் பண்ணுவோம். ஸோ ரிஸ்க் ரிவார்டு எவ்வளோ போயிருக்குன்றதை செக் பண்ணுவோம். ப்ராஃபிட் பண்ணிக்கோமா லாஸ் பண்ணிக்கோமான்றதை நோட் பண்ணுவோம். ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம்னா சரி ஓகே, இவ்வளோதான் நம்ம எடுத்த ட்ரேடை கரெக்டாக நம்ம பிளான் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்றத ஒரு நாலேஜ் கிடைக்கும். சப்போஸ் நம்ம லாஸ் பண்ணிக்கோன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ் ஏன் ஆச்சுன்றத நம்ம ஃபில்டர் அவுட் பண்ணி பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு 10 ட்ரேடு 15 ட்ரேடு எடுத்து நீங்கள் அதை ஜேர்னல் பண்ணி அதில் இருக்கிற என்ன மிஸ்டேக் பண்ணுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கும் 2 ட்ரேடு 3 ட்ரேடு எடுத்து அதில் பண்ணியிருக்க நம்ம ப்ராஃபிட் லாஸில் பேஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் நிறையா இருக்குது. அதனால் இது அந்த டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ட்ரேடு குறையும். அந்த ட்ரேடு குறையனால வந்துட்டு உங்களுக்கு ஜேர்னல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தென் ஜேர்னல் பண்ணுறனால உங்களோட மிஸ்டேக்கை ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நீங்கள் ரொம்ப நாளாக கண்டுபிடிக்க முடியாத அந்த ஒரு மிஸ்டேக்கை உங்களுக்கு ஈஸியாக ஃபைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொன்று, இதெல்லாம் நீங்கள் பண்ணுறப்ப நீங்கள் மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக தான் இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் ட்ரேடும் கம்மியாக எடுக்கிறீங்க. ஒரு சில நாட்கள் வந்துட்டு ட்ரேடு கிடைக்காமலே போகலாம். அப்படின்றப்ப 21 நாள் மார்க்கெட்டில் நீங்கள் மினிமம் 10 நாள் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த 10 நாளில் ஒரு 7 நாள் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிக்கிங்க, 3 நாள் நீங்கள் லாஸ் பண்ணிக்கிங்கனாலும் எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்துட்டு மந்த் எண்டில் ஒரு டீசெண்டான ஒரு ப்ராஃபிட்டை தான் நீங்கள் டேவை க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் இந்த டைம் ஃப்ரேமை ஷிஃப்ட் பண்ணாமல் நீங்கள் ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் ட்ரேட் பண்ணி பாருங்களே, 2 ட்ரேடு 3 ட்ரேடு இருக்கிற இடத்துல 10 ட்ரேடு கூட போக சான்ஸ் இருக்குது. ஏன்னா நான் பண்ணியிருக்கேன், அதனால் சொல்கிறேன். நான் 10 ட்ரேட் பண்ணியிருப்போம். லாஸ் ப்ராஃபிட் இப்படி சுற்றிட்டே இருந்திருக்கும். மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பண்ணியிருப்போம்னா நம்ம 100 ட்ரேட் எடுத்துருப்போம். நம்ம ஒரு நாளைக்கு நீங்கள் 5 ட்ரேடு வச்சிங்கனாலே 10 நாளைக்கு 50 ட்ரேடு வந்துடும். அந்த 50 ட்ரேடில் ஒரு 40 ட்ரேடு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவையில்லாத ட்ரேடு தான் எடுத்திருப்பீங்க. 10 ட்ரேடு மட்டும்தான் உங்களால் ரூல்ஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்திருப்பீங்க. அதனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சின்றது ரொம்ப உங்களுக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப நேரம் ஸ்க்ரீனில் உட்காந்துருக்க தேவையில்லை. உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ஒர்க்கில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பொழுதனைக்கும் அந்த ட்ரேடிங்கில் உட்காந்துக்குன்னு சொல்லிட்டு யாருமே சொல்லவே இல்லை. இதை நம்மளாவே நம்ம செட் பண்ணிக்கிட்டது தான். ஒரு ஃபுல் டைம் ட்ரேடர் கூட எப்போவுமே ஃபுல்லாக சார்ட்டில் உட்காந்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கான டைம் ப்ளஸ் அவங்களோட செட்டப், செஷன், அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கிறப்ப மட்டும் தான் அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்க ப்ராஃபிட்டபுளாக இருக்காங்க. பட் நம்ம அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பண்ணுறதுனால தான் வந்து நம்ம இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது என்னென்னா, டாபிக் 2ன்னு போட்டுக்கோங்க. உங்களோட வின் ரேட் வந்து அதிகமாக இருக்கும், பட் உங்களோட ரிஸ்க் ரிவார்டு வந்துட்டு கம்மியாக இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா, உங்களுக்கு உங்கள் வின் ரேட் மேலேயோ உங்கள் ஸ்ட்ராட்டஜி மேலேயும் நம்பிக்கை இருக்கும். ஆனால் அந்த ட்ரேடு வந்துட்டு லாஸ் ஆயிருமோன்ற அந்த ஒரு பயம், அந்த லாஸ் ஆயிருமோன்ற பயம்தான் 1:2 1:3 இந்த இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணாமல் நீங்கள் 1:1க்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. 1:1 ஃபோக்கஸ் பண்ணுறனால தப்பு கிடையாது. பட் நீங்கள் பொதுவாகவே ஒரு பிஸ்னஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 50 ரூபாய்க்கு வாங்குகிற பொருளை வந்துட்டு ஒரு 70 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்கு அதில் ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். பட் நீங்கள் 50 ரூபாய்க்கு வாங்கின அந்த பொருளை 50 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா இதில் ப்ராஃபிட்டும் கிடையாது, லாஸும் கிடையாது. ஒரு மாதிரி நியூட்ரலாக தான் இருக்கும். நியூட்ரல்னு கூட சொல்ல முடியாது. அதில் ஒரு ரிட்டர்ன்ஸே கிடையாது. அதனால என்னென்னா 1:1க்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதோட உங்கள் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, உங்கள் வின் ரேட் மேலே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா அந்த ரிஸ்க் ரிவார்டை வந்து அட்லீஸ்ட் 1:2க்கு வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த எமோஷன்ஸுன்றது நீங்கள் ரியல் டைமில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதனால் 1:2க்கு எப்பவுமே அந்த ட்ரேடை நீங்கள் எடுத்து பழகுங்க. இன்னொன்று, 1:2ல்
இந்த இது சொல்லிட்டேன்னா இதுக்கு ஃபஸ்ட்டு டாபிக் போட்டுக்கோங்க. வின் ரேட் ஹை பட் ரிஸ்க் ரிவார்டு லோ. இந்த டாபிக் போட்டு கீழே நான் சொல்கிற பாயிண்ட்ஸை போட்டுக்கோங்க. மொதல் பாயிண்ட் என்னென்னா கட் இயர்லி ப்ராஃபிட். அதாவது இதுதான் வந்துட்டு எப்போவுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடருக்கும் ஒரு பிகினருக்கும் ரொம்ப எப்போவுமே வந்துட்டு இந்த ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. ஈவன் எனக்கும் அப்பப்போ வந்திருக்கு. எப்படின்னா ஒரு ட்ரேடு நமக்கு வந்து இப்போ நம்ம டிமாண்ட் எடுக்கிறோம், பட் சப்ளை வரையும் போகும் தெரியுது, அங்கே இம்பேலன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, பட் அங்கே தான் போகும் தெரியுது. இருந்தாலும் அந்த ட்ரேடு நம்ம அவ்வளோ தூரம் ஹோல்டு பண்ணியிருப்போம். பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணியிருக்க மாட்டோம், நடுவில் கட் பண்ணியிருப்போம். காரணம் என்ன, மார்க்கெட்டில் கொடுக்குற அந்த ஸ்விங் ஸ்ட்ரக்சர்ஸ், கன்சால்டேஷன், அந்த வாலட்டைல், இதனால் வந்துட்டு என்ன ஆகும்னா நம்ம அந்த நல்லா போயிட்டு இருக்க ட்ரேடை வந்துட்டு பாதியில் க்ளோஸ் பண்ணி இல்லை இதுக்கப்புறம் வேணாம், சப்போஸ் கீழே போயிடுச்சுன்னா லாஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்தில் என்ன பண்ணுவோம்னா நம்ம எக்ஸிட் பண்ணிடுவோம். ஸோ இந்த எக்ஸிட் பண்ணுறது எப்படின்னா, ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். ஒரு நல்லா வளர்ந்துட்டு இருக்க மரத்தை பாதியில் வெட்டுற மாதிரி. நல்லா வளர்ந்து அது எல்லாமே நமக்கு கொடுக்கும், ஆனால் நம்ம கொடுக்க விடாமல் தடுக்கிறது நம்ம தான். அதனால் அந்த நடுவில் போயிட்டு இருக்க அந்த ப்ராஃபிட்டை, ரன்னிங் ஃப்ளோட்டிங் ப்ராஃபிட்டை வந்து எப்போவுமே எக்ஸிட் பண்ணாதீங்க. உங்கள் டிபி வரைக்கும் வெயிட் பண்ணி ஹோல்டு பண்ணி அந்த டிபி ஹிட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறது தான் வந்துட்டு உங்களுக்கு ரியல் சக்ஸஸே இருக்குது. ஏன்னா ஒரு நடுவில் போயிட்டு இருக்க ப்ராஃபிட்டை யாருனாலும் கட் பண்ண முடியும், பட் அந்த டிபி வரையும் வெயிட் பண்ணி டார்கெட் வெயிட் பண்ணி அடிக்கிறது வந்துட்டு ஒரு சில பேரால் மட்டும்தான் முடியும். அதில் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கணும்னா இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொன்று 1:2க்கு வந்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா, பட் 1:2க்கு வெயிட் பண்ணுறதுக்கு ரொம்ப எனக்கு மென்டலி வந்து ரொம்ப சஃபர் ஆகுது, இல்லை ரொம்ப பேனிக் ஆகுது, ஒரு மாதிரி என்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1:1 போனதுக்கப்புறம் நீங்கள் பார்சல் க்ளோஸ் பண்ணிடுங்க. அதாவது ஒரு ட்ரேடுக்கு வந்து நீங்கள் $50 நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கீங்க, $100 வந்துட்டு ப்ராஃபிட் நீங்கள் டிபி செட் பண்ணியிருக்கீங்களா, $50 போனதுக்கப்புறம், அதாவது 1:1 போனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 0.05 லாட் போட்டிருக்கீங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். 0.05 லாட் போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பேனிக் ஆகுது, இல்லை முடியலை அப்படின்னா எக்ஸிட் பண்ணாதீங்க. 0.05 லாட்டில் நீங்கள் 0.04 க்ளோஸ் பண்ணிட்டு 0.01 தெரியுமா அந்த லாட்டை மட்டும் நீங்கள் வச்சு அது எவ்வளோ தூரம் போகுதுன்றதை நீங்கள் கண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது நம்ம இதுக்கப்புறம் ரிப்பீட்டடாக அந்த விஷயத்தை நீங்கள் பண்ண மாட்டீங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் இந்த 0.01 வந்து உங்கள் டிபி கிட்ட போச்சு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். பரவாயில்ல, நம்ம 0.01 நம்ம பார்சல் க்ளோஸ் பண்ணாமல் இருந்தோம்னா இவ்வளோ தூரம் போகுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணால் நீங்கள் பார்த்து அந்த விஷயத்த நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்சல் க்ளோஸ் பண்ண மாட்டீங்க. ஈவன் நீங்கள் பார்சல் க்ளோஸ் பண்ணணும்னாலும் 0.05ல் 0.03 கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு 0.02 வச்சுருப்பீங்க. இந்த 0.02 தான் நாலு பின்ன வந்துட்டு நீங்கள் 0.1க்கும் நீங்கள் பண்ண போகிறீங்க, 0.2க்கும் பண்ண போகிறீங்க. சொல்ல முடியாது, நீங்கள் 1 லாட் போட்டு ட்ரேட் பண்ணுற அந்த ஒரு மைண்ட் செட்டு கூட நீங்கள் வர முடியும் ஃப்யூச்சரில். அதனால் நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் தான் நீங்கள் பெரிய பெரிய விஷயம் பண்ணுறப்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த விஷயத்த நீங்கள் வந்துட்டு சரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்போ வந்துட்டு நீங்கள் மாற்ற தேவையில்லை. பட் நீங்கள் அந்த டயத்தில் நீங்கள் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் பண்ணுற பழக்கம் தான் அதே அப்போ உங்களுக்கு வருமே தவிர நீங்கள் அப்போ வந்துட்டு நீங்கள் கற்றுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து சின்ன அமௌண்ட்டு போட்டு இந்த விஷயங்களில் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பெரிய அமௌண்ட் போட்டு நீங்கள் பண்ணுறப்ப உங்களால் அந்த விஷயத்த நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். காரணம் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்குறீங்க வச்சுக்கோங்க, 5K அக்கௌண்ட்டு இருந்தால் என்னால் பாஸ் பண்ண முடியாது, 10K அக்கௌண்ட்டு இல்லை 50K 100K இப்படி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களே, நீங்கள் அந்த 5K அக்கௌண்ட்லேயே வந்துட்டு இந்த விஷயங்கள் நீங்கள் உங்களால் பண்ண முடியலன்னா நீங்கள் 10Kல அதே மிஸ்டேக் தான் பண்ண போகிறீங்க, 20ல தான் பண்ண போகிறீங்க, 50ல தான் பண்ண போகிறீங்க, 100ல தான் பண்ணுங்க. ஈவன் உங்களுக்கு 200K உங்களுக்கு ஃப்ரீயாகவே யாரோ தூக்கி கொடுத்தோம்னாலும் நீங்கள் அதை பண்ண முடியாது. ஏன்னா இந்த சின்ன விஷயத்தையே உங்களால் சர்வே பண்ண முடியலன்னா பெரிய விஷயத்த பண்ண முடியாது. அதனால நிறைய பேர் நினைக்கிறீங்க பெரிய அக்கௌண்ட் இருந்தால் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு கிடையாது. பெரிய அக்கௌண்ட் இருந்தால் ஈஸியாக ஃபெயிலும் பண்ண முடியும். சின்ன அக்கௌண்ட்டில் ஈஸியாக வாஷ் அவுட் பண்ணுறதை நம்ம பெரிய அக்கௌண்ட்டில் ஈஸியாக பண்ண போகிறோம், அவ்வளோதான். மைண்ட் செட் ஒன்று தான், இங்கே அக்கௌண்ட் தான் மாறுமே தவிர வந்துட்டு மைண்ட் செட் ஒன்று தான். அதனால் நீங்கள் நல்லா இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணுங்கள், எழுதுங்க, இதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள், கம்பல்சரி ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இது மாதிரி புது புது விஷயங்களை வந்து நான் தொடர்ந்து ஷேர் பண்ணுறேன். நான் இதுவே தொடர்ந்து நான் வீடியோ போடலான்னு இருக்கேன். எனக்கும் அது டைம் நான் ஒதுக்கி வச்சுட்டேன். இந்த வீடியோ போடுறதுனால இதனால் என்ன யூஸ்னால், எனக்கும் வந்துட்டு ஒரு நாலேஜ் கெயின் ஆகும். ஏன்னா திரும்ப ரிப்பீட்டடாக நான் ஒரு 4 பேத்துக்கு சொல்கிறப்ப எனக்கும் ரிப்பீட்டடாக அது கெயின் ஆகும். பார்க்குற உங்களுக்கும் ஒரு புது விஷயத்த கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொன்னது ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு 100% உங்களுக்கு அது புது விஷயமா இருக்கலாம். அதனால் தொடர்ந்து நீங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யாராவது புதுசாக ட்ரேடிங் பண்ணுறாங்க, இல்லை ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு கம்பல்சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் நான் சொன்ன 4 டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு 2 டாபிக் சொல்லிட்டேன்.
அடுத்த டாப்பிக்கில் 2 டாபிக் சொல்கிறேன். ஏன்னா மொத்தமாக சொன்னால் குழப்பிடும். அதனால் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனோம்னா கூட புரியும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே பை.